ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பீட்சா தோசை தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து ஆனியன், கேப்சிகம் இதெல்லாம் வெட்டிக்கலாம். எங்கள் அம்மா தான் வெட்டி கொடுக்குறாங்க. நீ ரொம்ப லேட்டாக பண்ணுவ, நானே உனக்கு வெட்டி தரேன்னு சொல்லி அவங்களே வெட்டிகிட்டு இருக்காங்க. ஆனியன் நம்ம மேலே வந்து டாப்பிங்ஸ் கொடுக்க போகிறது ஆனியன், கேப்சிகம், அப்புறமா பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறோம். அப்படியே வைக்காத விட ஃப்ரை பண்ணி வச்சா சூப்பராக இருக்கும். அதனால் வந்து அதை பண்ண போகிறோம். இப்போ வாங்க இது ரெண்டுத்தையுமே வெட்டியாச்சு. இப்போ பன்னீர் எடுத்துக்கலாம். பன்னீர் அந்த வெட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது வெட்டவே முடியல. எங்கள் அம்மா ஃபஸ்ட்டே சொன்னாங்க ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்காதேன்னு சொல்லிட்டு. நான் தான் அவசரப்பட்டு வச்சேன். இப்போ அதை கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போ அவங்க எப்படியோ வெட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ நான் வந்து அதை க்யூபாக போட்டுட்ருக்கேன். குட்டி குட்டியாக போட்டால் நிறைய வரும் இல்லையா, அதனால் இப்போ எல்லாத்தையும் வெட்டி வச்சாச்சு. இப்போ வந்து பன்னீரை மேரினேட் பண்ணிடலாம் நம்ம. ஃபஸ்ட்டு சால்ட்டு, அப்புறமா வந்து சில்லி பவுட்ரு எங்கள் அம்மா கிட்ட தான் கேட்டுட்ருக்கேன் அளவு எவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு. அது அப்புறமா வந்து சாட் மசாலா, பெப்பர் இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை போட்டு நம்ம கை கழுவிட்டு வந்தாச்சு. கை கழுவினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே பிசைஞ்சிக்க வேண்டியது தான். இப்போ அதை வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ மேரினேட் பண்ண விட்டுடலாம். இப்போ சீஸ் துருவிக்கலாம் மேலே வந்து டாப்பிங்ஸ் போடுறதுக்கு. நீங்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா உங்களுக்கும் நல்லாயிருக்கும். நானும் போடுறது எனக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் போடுறதுக்கு. இப்போ வாங்க நம்ம வந்து அந்த ஃப்ரை பண்ணிடலாம். பன்னீர் மேரினேட் ஆனதை இப்போ வந்து எண்ணெய் தடவியாச்சு. இப்போ வந்து பன்னீர் போட்டுடலாம். பன்னீர் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். பன்னீருமே யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி சொல்லுங்கள். பீட்சா யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீட்சானா. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம எத்தனை பேருக்கு பீட்சா பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. யாருமே வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டே பண்ண மாட்டேறீங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம பேச முடியும். இப்போ பன்னீர் வந்து எடுத்தாச்சுங்க. அவள் தான் எடுத்து கொடுக்குறாங்க, எனக்கு எடுக்க தெரிலன்னு சொல்லிட்டு. இப்போ வாங்க நம்ம தோசை ஊற்றலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் திக்காக வந்து தோசை ஊற்றினா தான் பேஸ் நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்களா, நான் எண்ணெயே ஊற்றாமல் அதுக்குள்ளே சாஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். சாஸ் போட்டு இப்போ வந்து ஃபுல்லாக பரப்பிக்கலாம். ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து மயோனீஸ் போட்டுக்கலாம். அந்த தந்தூரி மயோனீஸ்ன்னுவாங்கள்ல, அது போட்டுக்கலாம். கேஎஃப்சி வாங்கும்போது அது வந்துச்சு. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வாங்கினோம், அது இருந்துச்சு அதுலேயே. இப்போ வாங்க ஃபுல்லாக கேப்சிகம் அடக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சது அப்படியே பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கா. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ஈஸி தான் இது. ஆனியன் வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் டாப்பிங்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெஜ் பீட்சா தான் செஞ்சேன். பன்னீர் வச்சுக்கலாம். பன்னீர் வந்து ரொம்ப பிடிக்கும்னால எனக்கு மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிட்டேன். ஃபுல்லாக அடக்கிக்கலாம். ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ கொஞ்சம் சீஸ் போட்டுடலாம். நம்ம கொஞ்சம் இல்லை, நிறையவே போட்டுக்கலாம். சீஸுமே பிடிக்காதனால ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா ஓவர்லோடாக போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்பி மேலே கொஞ்சம் பன்னீர் போட்டாச்சு. சூப்பர். இப்போ மேலே வந்து ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ரெசிபியை சொல்கிறேன், அப்படியே பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து மூடி வச்சாச்சு. எங்கள் அம்மா ஒரு வாட்டி ஃபுல்லாக கிளான்ஸ் காமிச்சுக்கிறாங்க. நானுமே பன்னீர் எடுத்து சாப்பிட்டேன். இப்போது இதை மூடி வச்சு நம்ம 1 மினிட் வந்து ஸ்பீடில் வச்சிடணும். இப்போ இந்த டைமில் தான் ஸ்பீட் வைக்கணும். இப்போ நான் எடுத்து பார்த்தேன், எனக்கு எடுக்க வரல, பிஞ்சிருமோன்னு சொல்லி பயம். அதனால் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன். எங்கள் அம்மா டக்குன்னு போட்டு கொடுத்துட்டாங்க. திஸ் இஸ் த மாம்ஸ் பவர்ஸ் இல்லையா. இப்போ எங்கள் அம்மா தான் எனக்கு வெட்டியும் கொடுக்குறாங்க. அது வெட்ட முடியல, ஒரு மாதிரி தோசை இல்லையா, அதனால் வந்து பிஞ்சு போகுது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெட்டி வச்சாச்சு. இப்போ மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோலாம் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா அப்பா செம்மையாக இருந்துச்சு. திரும்பி எனக்கு வாயில் எச்சு வருது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு திரும்பியும் அப்பா சூப்பராக இருந்துச்சு. திரும்பி நான் அதை இது பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.